மாலை வேளையிலும் தகப்பனே, அப்பா, தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தின பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, மகளுக்கு தகப்பனே ஒன்றுமே பேச தெரியாது. கர்த்தர் என்னோடு கூட இருந்து நீர் என்ன பேச விரும்புகிறீரோ அதன்படி நீங்கள் பேசணும் தகப்பனே. அப்பா, அவங்க அதன்படி கேட்டு வாழும்படியாய் கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்பட வேண்டும். எல்லாவற்றும் அன்பின் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னோடய டாபிக் சாட்சி. அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு கொஷின் கேட்கணும். அந்த கொஷினுக்கு எல்லாருமே உங்களுக்கு என்ன தோணுதோ அதோட பதில் சொல்லணும். நான் இது ஒரு 5-6 மெம்பர்ஸ் கிட்ட யார் யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குது எனக்கு தெரியாது. நான் ஏதாவது ஒரு இந்த ஸ்பீச்சாக ஸ்கூலில் கூட ஸ்பீச்சு என்ன ப்ரோக்ராம்னாலும் சரி, ஒரு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு கேங்காக கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாருக்கிட்டையும் ஒரு ரிஹர்சல் பார்ப்பேன். அந்தமாதிரி ஒரு ரிஹர்சல் பார்க்கும்போது எல்லாருக்கிட்டையும் இந்த கொஷின் நான் கேட்டேன். யாரோட பதிலுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஸோ அந்த கொஷின் நான் இங்கே கேட்க நீங்கள் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். இப்போது ஒரு 1 வே ரோட், அந்த 1 வேல நீங்கள் கார் செம்ம ஸ்பீட், ஹை ஸ்பீட் போகிறீங்க. லெஃப்ட் சைடு ஒரு ஆன்ட்டி நிற்கிறாங்க, ரைட் சைடு ஒரு பாட்டி நிற்கிறாங்க, சென்டரில் ஒரு பள்ளம் இருக்குது. இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. இப்போ அந்த சைடு இப்போ நீங்கள் யாரை இடிச்சிட்டு யாரை காப்பாற்றிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. சொல்லிட்டு நான் இதை நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது என் ஃப்ரெண்டு சொல்லிச்சு, இதெல்லாம் ஓல்டு ஜோக், இதெல்லாம் நீ கேட்காத, எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும் அப்படின்னுச்சு. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஐயோ ஏசப்பா நான் என்ன பேசுறதுன்னு தெரியலையே, என் டாபிக் வேறு சாட்சி, நான் வேறு ஒன்றும் பேச மாட்டேன், எனக்கு சில வார்த்தைலாம் வேறு வாயிலே நுழையாது. அது ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து தெரியும், சில வார்த்தைலாம் திக்கி வரும். எல்லா வார்த்தையுமே அப்படி வருமே, இந்த வார்த்தையை நான் எப்படி பேசி முடிக்க போகிறேன்னு தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது இதுமாரி நான் யோசிச்சுட்டே உட்காந்துருந்தேன். ஐயோ ஏசப்பா என்ன பண்ணுறது. அப்புறம் நான் ஜூம் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுவேன் எங்கள் மேம் கிட்ட. அவங்க சொன்னாங்க, இதுமாரி கர்த்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு வார்த்தையை கொடுத்தாருன்னா அது அவங்களுக்கு ஏற்றதாக தான் இருக்குமா, நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி சொல்லிகிட்டே இருந்தார். நான் இந்த கொஷின் கேட்டுனே இருந்தேன். என் ஃப்ரெண்டு சொல்லிச்சு, நானாக பள்ளத்தில் நான் செத்துருவேண்டி அப்படின்னுச்சு. இன்னொரு பொண்ணு சொல்லிச்சு, நான் ரைட்டில் அந்த பாட்டி தான் இடிப்பேன், ஏன்னா அவங்க வயசானவங்க செத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லினே இருந்துச்சு. நானா சொன்னேன், சப்போஸ் அங்கே ஒரு பிரேக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அது என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் இதுதான் கேட்டேனே. பிரேக்கா அப்படிலாம் ஒன்று இருக்குமான்னு அவள் கேட்டா. எனக்கே டவுட் ஆகிடுச்சு, ஐயோ பிரேக் அப்போ இருக்காது போல், நம்ம தான் ஏதோ ஒன்று சொல்கிறோமே நினச்சிட்டு அப்படின்னு நான் யோசிச்சுனே இருக்கேன். அப்புறம் நான் இந்த கொஷினை போய் எங்கள் மேம் கிட்டே கேட்டேன். மேம் இந்தமாரி எனக்கு தோணுச்சுன்னு நான் கேட்டேன், அவள் பிரேக்குன்னு ஒன்று இருக்குமான்னு என்கிட்டே கேட்குறா. எனக்கு தெரியாது, எனக்கு கார்லாம் ஓட்ட தெரியாது அப்படின்னும் போது, இதுதாம்மா கிறிஸ்துவ வாழ்க்கையும், நீ ஹை ஸ்பீடில் பாவம் பண்ணின்னு போவ, அப்போ நடுவில் ஏசப்பா இருக்கிறது மறந்துடுவ, இதேமாரி தான் அந்த பிரேக்குன்றது தான் ஆண்டவர். இதை நீ மறந்துட்டு ஹை ஸ்பீடில் இவங்கள இடிக்கலாமா அவங்கள இடிக்கமா தான் போக தெரியும். ஆண்டவர் ஒன்று இருக்கிறாரு, அவர் பார்க்கணும், அது அவர்கிட்ட ஒப்படைக்கணும், அதெல்லாம் தெரியாது. இதேமாரி தான் எல்லோரும் போகிறாங்க, நீயும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருமா, உனக்கே பார்த்து தெரில அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்களும் நம்ம பாவம் ஹை ஸ்பீடில் போகும்போது மற்றவங்கள இடிச்சிட்டு வாழக்கூடாது, நம்மளே கத்தர்கிட்ட அர்ப்பணிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சரி, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போவோம். சரி, எடுத்தவங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், அதில் 19வது வசனத்தை மட்டும் வாசிங்களேன். அப்படியே வாசிங்க. போதும்க்கா. இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். நான் யோசிச்சிட்டேன், ஐயோ ஏசப்பா எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி தெரியும், இதில் நான் என்ன பேசணும், இங்கே உட்காந்துக்கிறவங்க என்னை விட கொஞ்சம் ஞானமாக இருப்பாங்க, நான் என்ன பேசணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். இதுக்கு பிஃபோராக நடந்ததுலேருந்து எல்லாருமே எனக்கு தெரியும். இப்போது பேதுருன்ற ஒருத்தவங்க இருக்காங்க, நம்மளுக்கு தெரியும். பேதுரு ஏசப்பா எப்படி சாட்சியாக நிறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாம் என்ன நினச்சின்னு போனால், பேதுருன்றதான் ஏசப்பா மறுதளிச்சோன்னே எப்படி ஏசப்பா சாட்சியாக நிறுத்தினாரு அப்படின்னு நம்ம தான் யோசிக்கிறோம். ஆனால் அங்கே என்ன போட்டிருக்குன்னா, அவங்க மறுதளிச்சுமே ஏசப்பா பற்றி போய் அவங்க பிரசங்கிச்சாங்க, ஏசப்பா தான் உண்மையாக உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஆளுங்க அப்படி இல்லை, அவங்க மறுதளிச்சிட்டாங்க,
மறுதல் வச்சுன்னே ஏசப்பா திருப்பி ஏற்றுக்கினாரு அப்படின்னு தான் நம்ம வந்து நினைப்போம். நம்ம எத்தனை முறை மறுதளிச்சாலுமே ஏசப்பா நம்மளை சாட்சியாக நிறுத்திருக்காரு அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு நானே அந்த மாதிரி தான் எடுத்தேன். ஐயோ நம்ம எத்தனை முறை மறுதளிச்சுமே ஏசப்பா நம்மளை ஏற்றுக்கினாரே, நல்லவர் தான் அப்படின்னு. அப்புறம் எங்கள் மேம் ஒன்று தான் எனக்கு புரிய வச்சாங்க. ஃபஸ்ட்டு அவன் அப்படி இருந்தாமா, செகண்ட் டைம் வந்து காட் அவனுக்குள்ளே வரும்போது அவன் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தைரியமாக போய் சொன்னான் அப்படின்னு சொன்னார். பின்ன 32வது வசனத்தை வாசிங்க. ஆமேன். நான் இதில் தான் புரிஞ்சுக்கினேன், நம்ம என்னத்தான் ஏசப்பாவை வந்து மறுதளித்தாலுமே நம்ம ஏசப்பையா நம்மளை வந்து சாட்சியாக நிறுத்திருக்காரு அப்படின்னு ஒரு ரீசன் என்னென்னா, அங்கே வந்து என்ன பண்ணால் கீழ்ப்படிந்தவர். அப்போ பேதுரும் அப்போஸ்தலர் அவங்க கூட இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க, காடுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு காடுக்கு வந்து நம்ம கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து சாட்சியாக நிற்போம். அங்கே வந்து இப்போ ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூட இப்போ நம்மளை அரெஸ்ட் பண்ணி வச்சாங்கன்னா அவங்க எவ்வளோ சங்கிலி போட்டிருப்பாங்க, எவ்வளோ அங்கே போலீஸ்லாம் நின்றுருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். அந்த இடத்துல அந்த காலத்துலலாம் இவ்வளோ பெரிய இதுவெலாம் வச்சுன்னு எல்லாம் நின்றுருப்பாங்க. ஒரு சின்ன நுழைவாயில் கூட நம்ம வெளியே வந்தால் உடனே ஈட்டி வச்சு ஒரே அடி நம்மளை சாக வச்சுருவாங்க. ஆனால் இங்கே வந்து எப்படி காடோட தயவு இல்லை அப்படின்னா இவங்களால வெளியே வந்துருக்க முடியாது. அதை பற்றி அவங்க போய் கர்த்தர் யாருன்னு போய் சொல்லியும் இருக்க முடியாது. நம்ம கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம வந்து சாட்சியாக நிற்பார். நான் யோசிச்சிட்டே இருந்தேன், ஏசப்பா இந்த புதிய ஏற்பாடில் நம்ம கீழ்ப்படிஞ்ச மாரி வாழ்ந்துருக்கோமே, இந்தமாரி சொல்லி தந்திருக்கீங்களே, அப்புறம் ஏன் எங்களுக்கு மட்டும் கீழ்ப்படிந்த ஒரு இதுவே வரல அப்படின்னு நான் உட்காந்து யோசிச்சுனே இருக்கேன். அப்போ தான் நான் ஆதியாகமத்தை தேய்ச்சேன். ஐயோ ஆமாம், நம்ம யார், ஆதாம் ஏவாள் வம்சம். ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க, காடு கீழ்ப்படியாமல் போய் ஒரு ஸ்னேக் தானே கீழ்ப்படிஞ்சாங்க. இப்போ புரியுது நம்ம ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு போயினுக்கோன்னு இப்போ தான் தெரியுது நம்மளுக்கே. நம்ம பேதுருவெலாம் விட்டு போய் ஆதாம் ஏவாள் வம்சம்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு யார் யாருக்கோ என்னென்னவோ கீழ்ப்படிஞ்சு எதுக்கோ போயிட்டுருக்கோமே. அப்புறம் நான் யோசித்தேன், ஓ இதனால தான் நம்ம ஜனங்களும் வந்து நம்மள தான் வந்து நான் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் யாருன்னா என்ன சொல்லிட்டா போதும், குடுன்னு அங்கே ஓடுவாங்க, இங்கே ஓடுவாங்க, யார்கிட்டயோ போவாங்க, எவங்ககிட்டயோ போவாங்க, எவ்வளோ காசுலாம் செலவு பண்ணுவாங்க. நான் உட்காந்து யோசித்தேன், ஓஹோ நம்ம ஆதாம் ஏவாள் வம்சம் சொல்கிறதுனால தான் நம்ம வந்து இப்படி எல்லாரும் பின்னாடியும் போகிறோமா. அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு காடோட வம்சம் நம்ம சொல்ல ஆரம்பித்தோன்னா நம்ம உங்களுக்கு கீழ்ப்படியுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். நான் எங்கள் மேம் கிட்டே கேட்டேன், மேம் இது ஓகேவா, இது நான் உங்ககிட்ட சொல்லி காட்டுறேன் நல்லா இருக்கா அப்படின்னேன். சரி ஓகே பேசுமா நல்லா இருக்குது அப்படின்னாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்னன்னு சொல்லக்கூடாது, ஆதாம் ஏவாள் வம்சம்னு சொல்லவே கூடாது. சொன்னோம்னா எல்லாரு பின்னாடியும் இப்படி தான், யாருன்னா சொன்னாலும் கீழ்ப்படிஞ்சுன்னு போயிடுவோம். நம்ம எப்போ காடோட வம்சம் அப்படின்னு சொல்கிறோமோ அப்போ நம்ம அவர் கீழ்ப்படிஞ்சு வாழ்வோம். இது ஃபஸ்ட்டு. செகண்டு, தானியேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் என்னை தப்புவிப்பார் என்றான். இதில் தானியேல் ஸ்டோரியும் எல்லாருக்குமே தெரியும், திரும்பவும் சொல்கிறேன். தானியேல் வந்து என்ன பண்ணார், அவங்க வந்து சிங்கி கேபிளில் போட்டாங்க. சிங்கி கேபிளில் போட்ட உடனே அவன் என்ன பண்ணான், இப்போது நம்மளே கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் இப்போ ஐயா கூட நிறைய வாட்டி சொல்லுவார், ஸ்காலர்ஷிப் அப்படின்னா கிறிஸ்டின்னு சொன்னால் தரமாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அதே போல் தான் இவனை வந்து என்ன சொன்னாங்க, நீ ஜெபிக்கிற உன் கடவுள் வந்து உன்னை காப்பாற்றிக்கிட்டோம் இல்லை அவரை மறுதலி அப்படின்னு சொல்லும் போது தானியேல் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து மறுதளிக்க மாட்டேன், காடை தான் நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு இவங்க வந்து பக்கமாக அந்த ராஜா பேசியிருப்பார், இதுமாரி உன்னை வந்து காப்பாற்றிக்கிட்டோம், என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம், உன்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, சிங்கம் வரும் உன்னை சாப்பிட்டோம் அப்படின்லாம் நவோ ஸ்டோரி நிறையா போயின்னே இருக்கும். ஆனால் அங்கே வந்து தானியேல் என்ன பண்ணார், ஒரே ஒரு கர்த்தர் என்ன உண்மையாக காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காடுக்கு உண்மையாக இருந்தான். யார் என்ன வேணால் சொல்லிட்டோம் டேடி, நான் அவங்கள விட்டு தர மாட்டேன், நான் உங்களுக்கு மட்டும்தான் உண்மையாக இருப்பேன், வேறு யாருக்கும் நான் உண்மையாக இருக்க மாட்டேன். அங்கே ஒரு வேஷம் இங்கே ஒரு வேஷம் நான் போட விரும்பலை, நான் செத்தாலுமே பரவாயில்ல, உங்களுடைய பிள்ளைய நான் செத்து போகிறேன்னு சொல்லிவிட்டு தானியேல் அந்த சிங்க கெபியில் வந்து இடைவிடாமல் ஜபம் பண்ணவே தான்
உண்மையாக இருக்கவே தான் வந்து தானியலை வந்து ஏசப்பா காப்பாற்றினார். அவ்வளோ பெரிய சிங்கம் வந்து ஒரு மனுஷனை பார்த்தா உடனே சாப்பிட்றோம். ஆனால் தானியலை ஏன் சாப்பிடல அப்படின்னா கர்த்தருடைய ஆவி தானியல் கூட இருந்தது. அந்த சிங்கத்தை வாயை காட் வந்து கட்டி போட்டார். அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துலையுமே உண்மையாக இருந்தாலும் எனக்கு இப்போ சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது, அந்த இடத்துல வந்து இல்லை எனக்கு காட் எதுவும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வெளி வேஷமாகவே இருந்தீங்கன்னா காட் அங்கே உண்மையிலே வரமாட்டார். எனக்கு காடு தான் எல்லாமே, காடு பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையாக நின்றீங்க அப்படின்னா அது யார் மூலிமா எப்படி வரும் என்ன வரும்னு தெரியாது, ஆனால் எதுனா ஒரு ஹெல்ப் வரும். அதே போல் தான் இன்றைக்குமே சரி, நான் வந்து 1 வீக்காக ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன். எஸ்என்ஏ மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெம்பர் கமிட்டியில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு 1 வீக்காக ஹாஸ்டலில் இருக்கேன். எங்கள் மம்மி சொன்னாங்க, தேர்ஸ்டே மட்டும் வந்து போனோம்மா, நீ வரணும், வராமலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. நான் கண்டிப்பாக வருவேம்மா அப்படின்னேன். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பேச போகிறேன், நீ வந்துடணும் அப்படின்னாங்க. சரி நானும் யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். எங்கள் மேம்கிட்ட பிரின்சிபல் மேம்கிட்ட போய் கேட்டேன், மேம் இந்தமாரி நான் சர்ச்சில் மெசேஜ் தரப்போகிறேன், நான் போனோம் அப்படின்னேன். சரி ஓகே போமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு மேம் சொன்னாங்க, பாரதி எப்போ வந்து லீவ் கேட்டாலுமே ஒரே விஷயம், சர்ச்சு தான் மேம், சர்ச்சில் நான் தான் வச்சுன்னுக்கிறான்னு தெரில மேம்னுவாங்க. நான் ஒரு டைமே அவங்ககிட்ட கேட்கும் போதே பயந்துனே தான் போவேன். இவங்க இந்த ஒரு ரீசன் சொல்லி என்னை அடிக்கிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, என்னை பிளான் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு தெரியல, பூந்தமல்லிக்கு போட்டாங்க. நான் பூந்தமல்லிக்கு போயிட்டேன். பூந்தமல்லியில் போயிட்டு ஆடிட்டோரியத்தில் உட்காந்து அந்த ஸ்டூடெண்ட் நர்சஸ் அசோசியேஷனில் நந்தனுக்கு எனக்கு டைம் 1 o'clock ஆகிடுச்சு. எங்கள் அம்மா ஃபோன் அடிச்சிட்டாங்க, இந்தமாரி வந்துட்டியா கிளம்பிட்டியான்னு. எனக்கு பக்குன்னு ஆகுது உள்ள, ஐயோ எங்கள் அம்மா என்ன சொல்கிறது தெரியலையே, எனக்கு பயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து நான் அழுட்டேன். மேம் இந்த மாதிரி நான் போகணும், நான் மெசேஜ் தரணும், நான் சொல்லிட்டு தானே மேம் இருந்தேன் அப்படின்னு. ஐ எம் ஹெல்ப்லெஸ் பாரதி அப்படின்னாங்க. நான் இந்த வார்த்தை யோசிச்சுனே இருந்தேன், ஹெல்ப்லெஸ்னு. ஓ இவங்ககிட்ட கேட்டால் ஹெல்ப்லெஸ் தான் வரும், நம்ம அங்கேயே உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். ஆடிட்டோரியில் எல்லாம் டான்ஸ் ஆடின்னு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினுக்காங்க. அந்த நர்ஸு ஒன்று பேசின்னு இருக்குது. நான் முட்டி போட்டு அங்கேயே அழுட்டேன். அழுது ப்ரேயர் பண்ணிக்கிற பக்கத்தில் ஒரு பொண்ணு கூப்பிட்டு, எதுக்கு அழுது நிற்க அப்படின்னா, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாத 1 minute இரு அப்படின்னு. நான் உட்காந்து முட்டி போட்டு ஆடிட்டோரியத்தில் நான் மட்டும் தேம்பி அழுது நிற்கேன். ஏசப்பா ஃபஸ்ட் டைம் பேச போகிறேன், நான் பேசணுன்னு தெரியாது, எப்படி இங்கேருந்து போகிறோன்னு தெரியாது. பக்கத்தில் ஒரு பையனை விட்டுறேன், பஸ் ஏறிப்போ அப்படின்னதுக்கு மேம் சொன்னாங்க, அதுக்கு பஸ்ஸு கூட ஏறிப்போ தெரியாது, இது வேறு கேர்ளாக இருக்குது, நம்மளாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேனும் 5 o'clock தான் எடுப்பேன் அப்படின்ட்டாங்க. நான் உட்காந்து நாங்கள் செம்மாழாக எழுது நிற்கேன். ஏசப்பா ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் உங்கள் சாட்சியாக நின்றுட்டு நான் போய் நிற்கணும். அங்கே என் டாப்பிக்கே சாட்சி தான், நானும் ஒரு சாட்சியாக போய் நின்னா அது கொஞ்சம் சொல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எதனா ஒன்று பண்ணுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் உட்காந்து அழுகுறேன். திடீர்னு பிரின்ஸிபல் மேமே வந்துட்டு என்னம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அழுதுன்னு இருந்தேன் மேம் அப்படின்னு. அழுதா எல்லாமே வந்துருமாம்மான்னாங்க. மேம் நான் உங்ககிட்ட அழுவலை மேம், நான் முட்டி போட்டு இங்கே தான் உட்காந்து அழுதேன், அதாம்மா கேமராவில் பார்த்துட்டு கூப்பிட்டாங்க, கொஞ்சம் வான்னாங்க. சரி நானும் போனேன். கேமராவில் பார்த்துட்டு அவங்க கூப்பிடும்போது விசி சார் வந்து என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை சார் நான் வீட்டுக்கு போகணும், மேம்கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், சர்ச்சுக்கு போய் நான் மெசேஜ் தரணும் அப்படின்னு. சரி உனக்கு ஒரு நாள் இன்றைக்கி எக்ஸ்கியூஸ் தரேன் அப்படின்னாங்க. நான் சார் அப்படின்னா, உன்னால் இன்றைக்கி எல்லாருக்குமே 3 மணிக்கெலாம் விட்டுரு போகிறோம் அப்படின்னாங்க. அங்கேயே குச்சி நான் சிரிக்கிறேன். விசி சார் வந்து என்னம்மான்னாரு. சார் இப்போ தான் சார் ஃபஸ்ட் டைம் பேச போகிறேன், நீங்கள் இந்தமாரி மேம் நான் ஹெல்ப்லெஸ்ன்ட்டாங்க சார், ஆனால் சார் முட்டி போட்டு நான் அழுட்டேன், இதுமாரி ஆடிட்டோர்லாம் அழாதம்மா, அவங்க முன்னாடி எங்களுக்கு அசிங்கமாக போய்டும், நாங்கள் ஏதோ பண்ணிட்டோன்னு சொல்லிடுவாங்க உன்னை, அதுமாரிலாம் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நினச்சேன், இந்த ஹெல்ப்லெஸ்ன்ற வேர்டு வந்து மனுஷங்க கிட்டேருந்து நிறைய வரும். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறன்றது காட் வந்து எனக்கு பிரின்சிபல் மேம் தான் வேணான்னு சொன்னாங்க. ஆனால் விசி சார் என்னை கூப்பிட்டு என்னால் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே எல்லாருமே வந்து இன்றைக்கி 3 o'clockலாம் வீட்டுக்கு விட்டாங்க. அப்போ நான் யோசித்தேன், ஓ காடு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா என்ன வேணால் எப்படி வேணால் நடக்கும். நான் வந்து கொஞ்சம் கெத்தாக வெளியே வந்து பார்த்தீங்களா, நான் நினச்சது முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பிகு பண்ணியிருந்தேன். அப்போமே திடீர்னு ஆச்சு, பஸ் ரிப்பேர்ன்ட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சுடா கதை, என்ன பண்ணுறது தெரியலன்னு பார்த்தா அப்புறம் அப்போலோ இன்ஜினியரிங் பஸ் அமுச்சு விட்டாங்க. ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையுமே எனக்கு வந்து எல்லாமே லேட்டாக தான், அங்கேருந்து 3:15 தான் வண்டி எடுக்க ஆரம்பித்தாங்க. வரவையில் அங்கே செங்கல்பட்டில் டிராஃபிக்கு. நான் உட்காந்து எல்லா இடத்துலையுமே ஒரே வார்த்தை தான், அவங்க என்னை ஹெல்ப்லெஸ்ன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக மாற்றுங்க டேடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் நான் பேசணுமோ அதை மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு வந்தேனே தவிர, நான் கண்டிப்பாக நான் பேசுவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு.
அதே போல் தான் நாங்கள் வந்து காட் என்னை காப்பாற்றுவார், நாங்கள் வந்து கூட்டின்னு வருவார் மட்டும்தான். நான் அவரை மட்டும் தான் உண்மையாக நம்பினதுனால தான் காட் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தார். அதே போல் நீங்களும் எந்த ஒரு சுச்சுவேஷன், யார் என்ன வேணால் எப்படி வேணால் இருக்கட்டும், முட்டி போட்டு ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் நம்ம விட்டால் போதும், காட் நம்மளுக்காக இறங்கி வருவார். அதே போல் தான் தானியேலும் முட்டி போட்டு அழுதார். அதே போல் அவங்கள காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் இதுலேயே வந்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்களாம் இருக்காங்க. இவங்கள வந்து என்ன சொன்னாங்க, காடு அந்த ராஜா வந்து நீங்கள் வந்து காடை வெறுக்கணும், இல்லை உங்களை நெருப்பில் போட்டுருவோம், இந்த டைம்லாம் கொடுத்தாங்க. இவங்க வந்து நீங்கள் என்ன டைம் எவ்வளோ நாள் வேணால் கொடுங்க, எங்களை நெருப்புலேயே கூட நீங்கள் போடுங்க, நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், எங்கள் காடுக்கு தான் நாங்கள் உண்மையாக இருப்போம்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெயிட் பண்ணி ராஜா பார்த்தாரு. இவங்க கேட்குற மாதிரி இல்லை, தூக்கி நெருப்பில் போட்டாங்க. நெருப்பில் போட்டதுக்கப்புறம் அவள் தான் எல்லாம் நினச்சிட்டாங்க, எல்லோரும் செத்துட்டாங்க, அவங்கள தான் காலி. நம்மளும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இவங்களை ஒன்றத்தில் மாட்டி விட்டான், அவள் தான் இவன் காலி ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினச்சி நிற்பாங்க. ஆனால் அங்கே 4th மெம்பராக யார், நம்ம ஏசப்பா கூட இருந்தார். அதே போல் தான் நம்ம எங்கன்னா தனியாக இருந்தோன்னா ஒரு மெம்பராக டேடி எப்பயும் நம்ம கையை பிடிச்சிட்டே வருவார். அப்புறமேட்டுக்கு இது வந்து உண்மையாக இருந்தவங்க. உண்மையாக இல்லாதவங்க யாருன்னா, அதே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் யாரும் வாசிக்க வேணாம், எல்லாருக்குமே தெரியும். அது ஃபஸ்ட்லேருந்து என்ன அப்படின்னா, அனன்யாவும் அவனோட ஒய்ஃபும் இருப்பாங்க. அவங்க வந்து யாருன்னா, காடுக்கு நல்லா தெரிஞ்சவங்க. அப்படி தான் அவங்களும் காடுக்கு உண்மையாக இருந்தவங்க தான். ஒரு விஷயத்தில் உண்மையாக இருந்தாங்க. இதுமாரி எங்களுடைய நிலம் எல்லாமே உங்களுக்கே தந்துடும் டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒப்பு கொடுத்துருவாங்க. சரி இவங்க உண்மையாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு போய் அவங்க நிலம்லாம் விற்றுட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க எடுத்துன்னு வந்துட்டு அனன்யா என்ன பண்ணிட்டாரு, அனன்யா மனசுல தோணி இருக்கும் போல், ஐயோ நம்ம எல்லாத்தையும் விற்றுட்டோம், இதுக்கப்புறம் நம்ம சாப்பாடுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சின்ன விஷயம் ஏதோ யோசிச்சார் போல். யோசித்தோடனே பாதி காசு தூக்கி வச்சுக்கினாரு. அதே போல் தான் நம்மளும் என்ன பண்ணுவோம், காணி கொடுக்குறேன்னு பேரில் கொஞ்சம் எடுத்து பேக்கெட்டில் போடணும், கொஞ்சம் போடுவோம். அதுமாரி போடுறதுனால தான் இவருக்கு இப்போ என்ன நினச்சின்னு பார்க்கலாம். அதுமாரி அவர் போயிட்டு அந்த போதகர் கேட்கும்போது சொல்லியிருக்கார், இவ்வளோ தான் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க அப்படியா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல். இவரும் ஆமாம் உண்மை இவ்வளோ தான் அப்படின்னு அந்த நிமிஷமே ஸ்பாட் அவுட்டு. அதுக்கு தான் நான் சொல்லணும், எப்பவுமே காடுகிட்ட உண்மையாக இருக்கணும். நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்னா அந்த உயிரை அவங்ககிட்ட காப்பாற்றிருக்கோம். அவங்க ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கூட கேட்டுருக்கலாம், இந்த மாதிரி எங்கள் சாப்பாடுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா கூட அவங்க உயிராச்சு தப்பிச்சிருக்கோம். இதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலுமே சரி, நம்மளுடைய ஆசைக்காக எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறோம், கடைசியில் அது நம்மளுக்கே இல்லாமல் போயிடும். இதே மாதிரி அவனுடைய காசு கடைசி வரைக்கும் அவன் பார்க்கல, அவன் செத்தும் போயிட்டான். சரி சில பேர் நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா, அவன் தப்பு பண்ணுறான்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் கூட இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க ஒய்ஃபு கூட வந்து அதுவும் உண்மையை சொல்லலை, அதுவும் போய் சொல்லி செத்து போச்சு. இதே போல் தான் நம்ம கிறிஸ்டினாக இருப்போம், பக்கத்தில் ஒரு பொண்ணு தப்பு பண்ணினே இருக்கோம். சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோ, லவ் பண்ணுது, நீ பண்ணுமா, நீ அண்ணா அவங்க சொல்லுவாங்கன்னா அண்ணான்னு பேசுவாங்க அவங்கக்கிட்ட. அப்போ கூட அந்த பொண்ணு சொல்லாது. அதுவும் கிறிஸ்டின் பொண்ணாக தான் இருக்குமே. நம்ம ஏசப்பா யாருன்னு தெரிஞ்சுது, யார் ஏசப்பா யார், அவர் எப்படிப்பட்டவரெலாம் தெரிஞ்சு தான் இந்தமாரிலாம் சொல்லுமே. நீ பண்ணுடி நான் இருக்கேன் கூட அப்படின்லாம் சொல்லும். அது இந்த மாதிரி கூட ஹெல்ப் பண்ண போய் தான் வந்து அனன்யாவோட ஒய்ஃபே செத்து போச்சு. அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நான் ப்ரேயர் பண்ணுறேன்லாம் என் காலையில் கேட்டிருக்கேன், நான் ப்ரேயர் பண்ணுறேன், நீ பண்ணு, உங்கள் அப்பா அம்மா திருந்துவாங்க, அப்பா அம்மாவே திருந்தணுமா, அப்பா அம்மா திருந்துவாங்க அப்படின்ச்சு. அந்த பொண்ணு நெக்ஸ்ட் என்கிட்ட வந்துச்சு, எனக்காக நீ ப்ரேயர் பண்ணுறியா அப்படின்ச்சு. எதுக்குடின்னு, இந்த மாதிரி எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அந்த பையன் திருப்பி என்கிட்டே வரணும்னுச்சு. நான் பண்ணுவேன், ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து நீ உயிரோடு இருக்க மாட்டே அப்படின்னேன். ஏன்டி அப்படின்ச்சு. அப்புறம் நான் இந்த ஸ்டோரி எடுத்து விட்டேன். இதுமாரி அனன்யா அவங்க ஒய்ஃப் இருந்தாங்கடி, காடுக்கு உண்மையாக இல்லை, அந்த பொண்ணும் வந்து கூட இருந்து தப்பு பண்ணுச்சு, நீயும் செத்து போவ, ஏசப்பை பற்றி யாருன்னு தெரிஞ்சு நானும் ஏன் செத்து போகிறது, காடுக்கு ஒருத்தருக்கு ஒரே லைஃபு, ஒன்று உங்கள் அப்பா அம்மாவுக்கு உண்மையாக இரு, இல்லைனா காடுக்கு உண்மையான்ட்டு போ. பாதியில் வந்தவங்களாம் நீ உண்மையாக இருக்கணும்னு நினச்சின்னா உன் லைஃப் பாதியிலே குட்டிச்சோராக போயிடும், காடுக்கு உண்மையாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து என் கூட வர மாதிரி பிளானு. நான் என்ன சொன்னேன், இல்லை நீ வராத, நான் பேசுவேன், உன்னை பற்றி தான் பேச போகிறேன், நீ வராத அப்படின்ட்டேன். அது வந்துச்சுன்னா அப்புறம் அது போய் ஊரெல்லாம் சொல்லும், இந்த பொண்ணு என் கதை எதுவுமே ஊருக்கெல்லாம் சொல்லிச்சு அப்படின்றோம் சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கி என் கூட வர மாதிரி பிளானு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதுமாரி நான் வந்து நீ பேசுறது கேட்கணும் பாரதி அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு நானும் எல்லார்கிட்டையும் ரிகர்சல் காட்டிட்டு தான் உங்ககிட்ட வரணும். ஆனால் ரிகர்சல் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு அதே சொல்லலை, இங்கே வந்து தான் நான் சொல்கிறேனே. அது சொன்னால் அப்புறம் கோச்சுக்கும் அழுவும், யார்கிட்டையும் சொல்லாதன்னு வேறு சொல்லிச்சு.
அந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு கீழ்ப்படிஞ்சு நம்ம வாழ்ந்தோம்னா கர்த்தர் நம்மளை சாட்சியாக நிறுத்துவார். அது எப்படிப்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலுமே சரி, நம்மளால் முடிக்கவே முடியாது, நினைக்கவே முடியாது, யாராலுமே ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கோம் அப்படின்னா கூட கர்த்தர் நமக்காக நிறைவேற்றுவார் நம்ம நம்பணும். செகண்ட் வந்து நம்ம உண்மையாக இருக்கணும். நம்மளை தீயிலே இறக்கி போட்டாலுமே சரி, சிங்கத்தில் வாயில் போட்டாலுமே சரி, அந்த சிங்கம் நம்மளை முழுகாது. அதே மாதிரி தான் நம்ம ஒரு சின்ன விஷயத்தில் கூட கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட நம்ம வந்து ஆண்டவரத்தில் உறுதியாக இருக்க முடியும். நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோ வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் கர்த்தர் நம்மளை நிச்சயமாக ஒரு சாட்சியாக நிறுத்துவார். நம்ம கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறது தான் வந்து நம்மளுடைய லைஃபே. ஒரு கிறிஸ்டின் அப்படின்னாவே அவங்க வந்து வேறு எதுக்கும் போக மாட்டாங்க, அவங்க நல்லவங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. இப்போ அவங்களே அங்கே போகிறாங்க, அவங்களே இங்கே தான் வராங்க, அவங்களுக்கே ஒன்றும் தெரிலப்பா, அவங்களே நம்ம ஆளுங்க, அவங்க நம்ம இஷ்டத்துக்கு தான் வருவாங்க, நீ வேணால் கூப்பிட்டு பாரேன், எங்கே வேணால் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து என்ன எப்படின்னா, எனக்கு இதே டேட் எனக்கு கொடுக்கும்போது தான், நான் கேன்சல் பண்ணிட்டு வரும்போது தான் எங்கள் ஃப்ரெண்டு சொன்னால், இதுமாரி மேம் வந்து பாரதிக்கு 27 தான் கொடுத்துருக்கேன் எஸ்என்ஏ மெம்பர், அந்த அவங்களெல்லாம் அவள் தான் வந்து வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என் ஃப்ரெண்டு சொல்லிச்சு. யாருக்கு இப்படி சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அந்த இடத்துல சொல்லும் போது எனக்கு லைட்டாக கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. அவன் இத்தனைக்கும் ஒரு பாய் தான், அவன் பேர் மொயின். அவன் சொல்லியிருக்கான், மேம் அந்த பொண்ணு வந்து ப்ரேயர்னால் எங்கேயுமே வராது, சண்டே ஃபோன் நான் எடுக்கவே மாட்டேன் யாருமே. அவங்க சொல்லியிருக்காங்க, மேம் வந்து என்கிட்ட பர்மிஷன் கூட இன்னும் கேட்கல, இந்தமாரி பாரதிக்கு 27 கொடுத்துருக்கேன், பாரதிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லும் போது அவன் அத்தனை பேர் முன்னாடி எந்திரிச்சு அவள் வரமாட்டான் மேம், அவளுக்கு மெசேஜ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அவள் கண்டிப்பாக அவங்க இருக்க மாட்டான் இந்த நைட்டு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து எனக்கு யார் மகிமை படித்ததோ இல்லையோ, நம்ம காட் அவனுக்கு அவன் யாருன்னே தெரியாது, அவன் வந்து ஒரு முஸ்லீமு, அவன் ஏசப்பா யார் என்ன எதுன்னே தெரியாது. அந்த இடத்துல அவன் எந்திரிச்சு அந்த பொண்ணு சர்ச்சு தவிர எதுக்கும் வராது மேம் அப்படின்னு சொல்லிட்டான். அது எனக்கு அந்த இடத்துல ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறாங்க, இந்தமாரி மொயின் சொல்லிட்டான் உன்னை இந்த மாதிரி அப்படின்னோடனே எனக்கு கொஞ்சம் லைட்டாக நம்ம பரவாயில்ல, நம்ம ஒரு இடத்துலயாச்சும் சாட்சியாக நின்றுருக்கோமே, அதுவே நானே இவ்வளோ கொஞ்சம் லைட்டாக ஹாப்பியாக இருக்கனே, அப்பா எப்படி இருப்பார், எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாருன்னு சொல்லிச்சு நான் யோசித்தேன். பரவாயில்ல, அப்பா அவன் எனக்கு ஃபோன் பண்ணி உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னான். ஏன் அந்த மாதிரி சொல்கிற அப்படின்னா, இது வரைக்கும் நான் பார்த்ததுலையே காலேஜ் வந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் நான் ப்ரேயர் யார் பண்ணி அதிகமாக நான் உன்னிப்பாக கவனித்து கேட்டிருக்கேன்னா அது உன் ப்ரேயர் மட்டும்தான். நான் ப்ரேயர் பண்ணாலுமே எனக்கு பிடிக்காது, ஆனால் நீ ப்ரேயர் பண்ணும்போது எங்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. எதுனா ஒரு எக்ஸாம் வந்தாலுமே சரி, எங்கள் மேம் என்ன மாதிரி தான் ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க, நான் தான் ப்ரேயர் பண்ணி எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணி வைப்பேன். எனக்கு அதுவும் ஒரு சாட்சியாக பரவாயில்ல நம்மளும். எனக்கு அப்போ தான் யோசித்தேன், நம்ம ஏன் சாட்சி பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நான் யோசிச்சுனோக்கா நினைக்கேன், உண்மையிலே ஏசப்பா தான் கொடுத்துருக்காரா என்னன்னு தெரியலையே, நம்ம வேறு ஃபஸ்ட் டைம் பேசுகிறோமே, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, ஐயா வேறு ஏசப்பா தான் பேசுறதுனால போட்டாங்க அப்படின்னு நான் அன்றைக்கி எங்கள் போய் உட்காந்து யோசிச்சுனிக்கேன், உண்மையிலே ஏசப்பா தான் பேசியிருப்பாரா, எதுக்கு எனக்கு இந்த டாபிக் கொடுத்துருக்காரு. நான் உட்காந்து ரொம்ப நேரமாக நான் யோசிச்சு பேர் தான் இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்தமாரி உன்னை பற்றி இப்படிலாம் சொல்கிறாங்க காலேஜில், அதுவும் பிரின்ஸிபல் முன்னாடி. எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி சாட்சியாக இருந்துச்சு. நம்ம பரவாயில்ல, நம்ம ஏசப்பா பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் காலேஜில், இது வரைக்கும் நிறைய பேருக்கு நம்ம பரப்பியிருக்கோம். ஒரு 3 இயர்ஸ் முன்னாடியுமே நான் நின்று ப்ரேயர் பண்ணும்போது எல்லாரும் அதை ஹாப்பியாக கேட்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. பரவாயில்ல, காட் யாருன்னு நம்ம ஒரு 300 பேருக்காச்சும் சொல்லியிருக்கோமே அப்படி சொல்லிட்டு எனக்கும் ஒரு பெருமை. நான் அந்த இடத்துல எல்லாருமே வந்து என்கிட்ட தான் வருவாங்க, அக்கா எனக்கு எக்ஸாம் வந்திருக்கு ப்ரேயர் பண்ணுக்கான்னு வரும்போது நான் எல்லாருக்குமே ப்ரேயர் பண்ணுவேன், எல்லாரு கூடவுமே ஜூம் மீட்டிங்கும் அட்டன் பண்ணுவேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார் நான் நம்புகிறேன். இதன்படி நீங்கள் கீழ்ப்படிஞ்சு உண்மையாக இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளையும் கண்டிப்பாக ஒரு சாட்சியாக நிறுத்துவார். திரும்பவும் சொல்கிறேன், யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த இடத்துலையும் காடையும் சரி, எவனோ கூப்பிட்டான் யாரோ கூப்பிட்டாங்க இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு போய் நின்றோம் அப்படின்னா அந்த நிமிஷமே நம்ம சாட்சி போயிடும். சாட்சி போச்சுன்னா உயிரும் போயிடும். ஆமீன்.